ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒரு போம் பார்க்க போகிறோம். பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத், ரிட்டன் பை எமிலி டிக்கின்சன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஷார்ட்டான போம் தான். டோட்டலாகவே 24 லைன்ஸ் தான் இருக்குது. ரொம்பவே ஈஸியான போம். ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதிலேருந்து எந்த கொஷின் வந்தாலுமே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நம்ம டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வித் தீம்ஸ், சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். பொய்டிக் டிவைசஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கீ பாயிண்ட்ஸ். இது வந்து எப்போ எமிலி டிக்கின்சனோட ஒர்க் எதுவுமே வந்து அவங்க உயிரோடு இருக்கும்போது பப்ளிஷ் ஆகலை. ஸோ டோட்டலாகவே ஒரு 10 போம்ஸும் ஒரு லெட்டர் மட்டும்தான் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. மிச்சம் எல்லாமே வந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறமா தான் பப்ளிஷ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எமிலி டிக்கின்சன் வந்து இறக்குறப்ப அவங்க சிஸ்டர்கிட்ட வந்து ஒரு ப்ராமிஸ் வாங்கியிருப்பாங்க. என்னென்னா அவங்களோட ஒரு எழுதியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் எரிச்சிடணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அவங்களுமே எரிச்சிடுவாங்க. பட் ஒரு 40 நோட் புக்ஸும் ஒரு சில பேப்பர்ஸும் இருக்கும். ஸோ அதை மட்டும் அவங்க எரிக்க மாட்டாங்க. அதை படித்து பார்க்கும்போது தான் எமிலி டிக்கின்சன் வந்து எவ்வளோ சூப்பராக நிறைய எழுதியிருக்காங்க அப்படின்றது தெரியும். அதுக்கப்புறம் அவங்க ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி சேர்ந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. பட் இருந்தாலுமே வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறமா ஒரு பர்சன், தாமஸ் அப்படின்னு ஒரு பர்சன் வரும். அவங்க பப்ளிஷ் பண்ணும்போது தான் சீரியல் நம்பர் வைஸ் அவங்க கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி ரொம்பலாம் எடிட் பண்ணாமல் அவங்க எழுதுனதுலேருந்து மைனர் எடிஷன்ஸ் மட்டும் பண்ணி எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து ரொம்பவே ஃபேமஸாக பார்க்குற எமிலி டிக்கின்சனோட ஒர்க்கு. ஸோ இந்த போம் பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த போமை வந்து எப்போ எமிலி டிக்கின்சன் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா 1863, அரவுண்ட் 1863 எழுதியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து ஒரு ஃபீமேல் ஸ்பீக்கர் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஐ அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ஃபீமேல் ஸ்பீக்கர் அண்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து டெத் வந்து ஒரு பர்சானிஃபை ஆகிருக்கும், ஒரு ஜென்டில்மேன் மாதிரி. டெத் அது மட்டும் இல்லாமல் சன்னுமே வந்து இதில் வந்து பர்சானிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பர்சானிஃபிகேஷன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சானிஃபிகேஷன்னா என்னென்னா, ஒரு திங்கையோ நம்ம ஒரு அப்ஸ்ட்ராக்ட் இதையோ விஷயத்தையோ வந்து ஒரு ஹியூமன் பீயிங்ஸாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறது தான் வந்து பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து இதில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பை வந்து எம்பசைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில சிம்பிள்ஸ்லாம் கொடுத்துருந்துருப்பாங்க. அண்ட் மொத்தமாக வந்து பார்த்திங்கனாலே இதில் 6 ஸ்டான்ஸாஸ் தான் இருக்குது. அண்ட் ஒரு ஸ்டான்ஸாகவும் 4 லைன்ஸ், ஸோ குவாட்ரைன்ஸாக எழுதியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 24 லைன்ஸ். அண்ட் இதனுடைய ரைம் ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஏபிசிபி அப்படின்னு இருந்தாலுமே, ஸோ பிபின்னு வந்தாலுமே அந்த ரைம் வந்து நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற மாதிரி ரெகுலர் ரைம் கிடையாது. இது வந்து ஸ்லாண்ட் ரைம்னு ஐ ரைம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இர்ரெகுலர் ரைம்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில அது எப்படின்னா கரெக்டாக ரைமிங்காக வராது, பட் பார்க்குறதுக்கு ரைமிங்காக இருக்கும். அது வந்து ஐ ரைம் அப்படின்வாங்க. இந்த ஸ்லாண்ட் ரைம் வந்து கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ஸ்லாண்ட் ரைம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். மோஸ்ட்லி வந்து எமிலி டிக்கின்சன் வந்து இந்த ஸ்லாண்ட் ரைம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ்க்கு. தென் இதனுடைய இது பார்த்தீங்கன்னா மீட்டர் பார்த்தீங்கன்னா அயாம்பிக் மீட்டர். ஸோ அயாம்பிக் மீட்டர்னு தான் கொடுத்துருக்காங்க. இதில் ட்ரை மீட்டர், டெட்ரா மீட்டர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அயாம்பிக் தான் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அயாம்பிக் அப்படின்னா என்னென்னா, இட்ஸ் ஃபீட் வித் 2 syllable. ஃபஸ்ட்டு வந்து அன்ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும், அடுத்தது வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். இதையும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாங்க ஒரு பேராகிராஃபை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத், he kindly stopped for me. The carriage held but just ourselves and immortality. ஸோ பிகாஸ் நான் வந்து டெத்துக்காக ஸ்டாப் பண்ணல, நான் என்னால் ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ நார்மலாக வந்து எந்த ஹியூமன் பீயிங்னாலும் டெத்துக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் நான் வந்து டெத்துக்காக இது பண்ணல, டெத்தை வந்து எதிர்நோக்கி இருக்கல, நான் ஸ்டாப் பண்ணாததுனால எது ஸ்டாப் ஆச்சு, டெத்தே வந்து எனக்காக ஸ்டாப் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே நார்மலாக வந்து ஈவன் இந்தியன் மித்தாலஜியில் கூட யமதர்மராஜா வந்து தான் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஹீ கைண்ட்லி ஸ்டாப் ஃபார் மீ. ஸோ இந்த ஹீ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டெத்து தான் வந்து இந்த ஹீ. த கேரேஜ் ஹெல்ட் பட் ஜஸ்ட் ourselves. ஸோ இந்த கேரேஜ் வந்து ஒரு கேரேஜ் மாதிரி இருக்குது. அந்த கேரேஜில் தான் நாங்கள் போகிறோம். யாரெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோன்னா, நானும் அந்த டெத் 2 பேர் மட்டும்தான் இருந்தோம். அண்ட் இம்மார்டாலிட்டி அப்படின்றது ஒரு கேரக்டர் மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அது வந்து ஒரு கேரக்டர் கிடையாது இல்லையா. ஆனால் பட் இங்கே வந்து ஒரு கேபிட்டல் லெட்டரில் இருக்கிறதுனால இம்மார்டாலிட்டி ஒரு கேரக்டர் மாதிரி தான் பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க. பட் எந்த ஆக்ஷனும் கிடையாது. ஒரு சைலண்ட் அப்சர்வராக, சைலண்ட் ஆடியன்ஸ்
செகண்ட்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னால் வந்து டெத்துக்கு ஸ்டாப் பண்ண முடியாதனால டெத்தே எனக்காக வந்து ஸ்டாப் பண்ணி கூட்டிகிட்டு போச்சு. அந்த எதில் கூட்டிகிட்டு போச்சுன்னா ஒரு கேரேஜில் கூட்டிகிட்டு போச்சு. அந்த இதில் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருந்தோம். எங்கள் கூட இம்மார்டாலிட்டி இருந்தது அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா. இதில் பர்சானிஃபிகேஷனாக டெத் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா 2. We slowly drove, so he knew no haste, and I had put away my labor and my leisure too for his civility. ஸோ நாங்கள் வந்து ஸ்லோவாக ரைட் பண்ணிட்டு போனோம். அந்த டெத்து வந்து எங்களை வந்து ஸ்லோவாக கூட்டிகிட்டு போகுது. ஹீ நியூ நோ ஹேஸ்ட். ஸோ இறந்து போனதுக்கப்புறமா எதுக்குமே நம்ம இப்போ உயிரோடு இருக்கும்போது எல்லாத்துக்குமே வேகமாக ஓடணும், இதுக்கு ஓடணும், அதுக்கு ஓடணும், ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி வேகமாக செஞ்சுட்டே இருப்போம். பட் இறந்து போனதுக்கப்புறமா எந்த ஒரு அவசரமும் இல்லை, எந்த ஒரு வேகமும் இல்லை. ஹீ நியூ நோ ஹேஸ்ட். இந்த வேகம் வந்து தேவைப்படலை அப்படின்ற மாதிரி தெரியும். அண்ட் ஐ ஹேட் புட் அவே. ஸோ அண்ட் நான் வந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிட்டேன். எதெல்லாம்? மை லேபர் அண்ட் மை லெஷர் டூ. நான் என்னோடய வேலையும் விட்டுட்டேன், என்னோடய ரெஸ்ட்டையும் விட்டுட்டேன். ஸோ ரெஸ்ட்டையும் இங்கேயே விட்டுட்டு போயிட்டேன், என்னோடய ஒர்க்கையும் அங்கேயே விட்டுட்டு போயிட்டேன். ஃபார் ஹிஸ் சிவிலிட்டி. சிவிலிட்டி அப்படின்னா ஜென்டில் மேன்லி பொலைட்னஸ் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் மேனர். அந்த டெத்து வந்து அவ்வளோ வந்து பொலைட்டாக ஒரு ஜென்டில்மேன் மாதிரி பிஹேவ் பண்ணுதான். ஸோ அந்த பிஹேவியருக்காக என்னோட லேபர் லெஷர் எல்லாத்தையுமே வந்து நான் இங்கேயே விட்டுட்டு போகிறேன். ஸோ டெத்துக்கு அப்புறம் எந்த வேலையும் இருக்காது, ரெஸ்ட்டுன்றதும் கிடையாது. இப்போ தான் வந்து நம்ம வேலை செய்கிறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம், அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் எந்த இதுவும் கிடையாது அப்படின்றது தான் வந்து இங்கே சிம்பலைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா 3. We passed the school where children show at recess in the ring. We passed the fields of gazing grain. We passed the setting sun. இங்கே வந்து 3 different stages of life வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா we passed the school. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூலு, நெக்ஸ்ட் வந்து fields of gazing grain, then setting sun. இது மூணும் வந்து 3 different stages of life மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா ஸ்கூல் அப்படின்னும் போது என்ன ஆகும், சில்ட்ரன்ஸ்லாம் விளையாடுவாங்க. சைல்டு அப்படின்னாலே என்னது, ஒரு அந்த சைல்டுஹுட் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த சில்ட்ரன் வந்து என்ன விளையாடிட்டு இருக்காங்கன்னா, ரிங் ஒரு ரவுண்டு மாதிரி ஃபார்ம் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லலாம், லைஃப் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி, குழந்தை பிறந்து அப்புறம் வயசாகி அதுக்கப்புறம் இறந்து திருப்பியும் குழந்தையா பிறந்து அந்த மாதிரி ஒரு சர்க்கிள், லைஃப் வந்து ஒரு சர்க்கிள் அப்படின்றதையும் இந்த ரிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் செகண்ட் வந்து we pass the fields of gazing grain. ஸோ கிரெயின்னாலே நம்ம தெரியும், அந்த இதெல்லாம் அரிசி இதெல்லாம் வளர்ந்துருக்கு அப்படின்னும் போது அது அடல்ட்ஹுட் அண்ட் மெச்சூரிட்டியை கொடுக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூலில் வந்து சைல்டுஹுட் அண்ட் இது வந்து மெச்சூரிட்டியை குறிக்குது. அண்ட் we pass the setting sun. செட்டிங் சன்னா சன் மறையுது, செட்டிங் சன்னா ஸோ இறந்து போகிறது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் கடந்து போகிறோம் இந்த இதில். ஸோ ஒரு ஞாபகார்த்தமாக வந்து நம்ம சைல்ட்ஹுட்லேருந்து என்னென்னலாம் நடந்தது அப்படின்றது மாதிரி யோசிப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இது இருக்குது. ஸோ இங்கே வந்து அனஃபோரா அப்படின்ற ஒரு பொயட்டிக் டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அனஃபோரா அப்படின்னா என்னென்னா repetition of words in the beginning of a sentence. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we passed இது இருக்குது இல்லைங்களா? இதுதான் வந்து அனஃபோரா. அனானா பிகினிங், ஃபோரானா ரிப்பிட்டேஷன் மாதிரி. ஸோ இங்கே எபிஃபோரா அப்படின்னா லாஸ்ட்டில், இந்த சென்டென்ஸில் கூட எண்டில் வர்றது எபிஃபோரா. அனஃபோரா அப்படின்னா பிகினிங்கில் வருது. ஸோ இங்கே வந்து இந்த பொயட்டிக் டிவைஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டான்ஸா 3ல் வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பை வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா 4. இது ஆர் ரேதர் ஹீ பாஸ்ட் அஸ். ஸோ ஸ்டான்ஸா 3 கண்டினியூஷன். இது எல்லாமே வந்து ஒரு கண்டினியூஷனாக தான் வருது. செஷரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. செஷரா அண்ட் என்ஜாம்ப்மெண்ட் அப்படின்ற மாதிரி பொயட்டிக் டிவைசஸ் வரும். ஒரு முடிவு இல்லாமல் அடுத்தடுத்த பேராகிராஃப்க்கும் வந்து அந்த கண்டினியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆர் ரேதர் ஹீ பாஸ்டர்ஸ். இந்த ஹீ யாருன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சன். ஸோ சன் வந்து செட்டிங் சன், நம்ம வந்து சன்னை வந்து பாஸ் பண்ணி போகிறோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சன்னு தான் வந்து ஒரு ரொட்டேஷனில் இது பண்ணிகிட்டே இருக்குது. எர்த் வந்து ரிவால்வ் பண்ணுறதுனால சன் வந்து மூவ் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆர் ரேதர் ஹீ பாஸ்டர்ஸ். எங்களை வந்து சன் கடந்து போச்சு. த டியூஸ் ட்ரியூ குவிவரிங் அண்ட் சில். ஸோ அந்த சன் கடந்து போனதுக்கப்புறமா ஒரு இருட்டு, ஒரு கோல்ட்னஸ், சன் வந்து தான் ஹீட்டு கொடுக்கும் இல்லைங்களா? ஹீட் அண்ட் லைட். அந்த இது இல்லாமல் டார்க்னஸில் ஒரு ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுல வந்து அந்த எல்லாமே வந்து ஒரு நடுங்க ஆரம்பிக்குது. ஃபார் ஒன்லி காசமர் மை கவுன். காசமர் அப்படின்னா இந்த மாதிரி தின்னான கிளாத்தில். ஸோ நார்மலாக வந்து டெத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான திங்ஸுமே நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. ஈவன் இன்க்ளூடிங் ஆர் கிளாத்ஸ் நம்ம அது கூட நம்மளால் வந்து கேரி பண்ண முடியாது. அப்படின்றதுக்கு வந்து இவங்க இந்த மாதிரி சிம்பிளாக வச்சுக்கலாம். ஃபார் ஒன்லி காசமர் மை கவுன். ஸோ இந்த மாதிரி காசமர்னால் இந்த மாதிரி எவ்வளோ தின் கிளாத்தில் தான் வந்து நான் வந்து ஒரு கவுன் போட்டிருந்தேன். மை டிப்பட் ஒன்லி
டியூல். ஸோ டிப்பட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கழுத்தை சுற்றி ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. இதுவும் சொல்லலாம், ஸ்கார்ஃப் மாதிரி இப்படி கழுத்தை சுற்றி போடுவாங்க இல்லையா, அதுவும் சொல்லலாம். ஸோ அந்த இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெட்டட் கிளாத் மாதிரி தான், அவ்வளோ மெல்லிஸான ஒரு கிளாத். ஸோ அதனால் இவங்களுக்குமே வந்து நடுங்குது, ஒரு மாதிரி ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எதை சிம்பிள் பண்ணுதுன்னா, நம்ம டெத்துக்கு அப்புறம் எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது, எல்லாமே இன்க்ளூடிங் ஆர் கிளாத்ஸ் வந்து நம்ம எல்லாமே இங்கே தான் விட்டுட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. So next stanza 5, இதில் வந்து we passed before a house that seemed a swelling of the ground, the roof was scarcely visible, the cornice in the ground. ஸோ லாஸ்ட்டாக வந்து இது செட்டிங் சன், அந்த சன் வந்து முடிஞ்சிருச்சு, ரொம்ப குளிர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக எங்கே வராங்கன்னா, பாஸ் நாங்கள் வந்து லாஸ்ட்டாக எங்கே நிறுத்துகிறோன்னா, பிஃபோர் அ ஹவுஸ் தட் சீம்ட் அ ஸ்வெல்லிங் ஆஃப் த கிரவுண்ட்லேருந்து கொஞ்சம் மேடாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதுதான் வந்து ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இறந்து போனவங்க டெத் பர்சனோட ஹவுஸ் எப்படின்னா நம்ம சிமெட்ரி தான் சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிமெட்ரியில் வந்து லைட்டாக ஒரு மேடு மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மேடு அந்த இதை தான் வந்து ஸ்வெல்லிங் ஆஃப் த கிரவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. த ரூஃப் வாஸ் ஸ்கார்ஸ்லி விசிபிள். ஸோ அந்த கிரவுண்டில் இந்த இது பார்த்தீங்கன்னா அங்கங்கே தான் தெரியும். ஸோ ஃபுல்லாலாம் தெரியாது, அங்கங்கே தான் தெரியும், ஸ்கார்ஸ்லி விசிபிள். ஸோ ரொம்ப இது பண்ணி பார்த்தா தான் விசிபிளாக இருக்கும். த கார்னைஸ் இன் த கிரவுண்ட். த கார்னைஸ் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ரூஃபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் வந்து இது மாதிரி டெக்கரேஷன் மாதிரி போடுவாங்க இல்லைங்களா, அதை தான் வந்து கார்னைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கார்னைஸ் அந்த ரூஃபில் இருக்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரவுண்டில் தான் இருக்குது. ஸோ அந்த டெக்கரேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கிறதுல வந்து அந்த கிரவுண்டில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹவுஸை எதை சொல்கிறாங்கன்னா அவங்களோட டெத் பிளேஸ், சிமெட்ரி அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த சிமெட்ரியில் இருக்கிறது அங்கே இருக்கிற விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஸ்டான்ஸா 5ல். நெக்ஸ்ட்டு ஸ்டான்ஸா 6. Since then, it is centuries, and yet feels shorter than the day. I first surmised the horse heads were toward eternity. ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் இங்கே தான் பாஸ் பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல சிமெட்ரியில் தான் பாஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ நாளாக செஞ்சுரிஸாக, நிறைய செஞ்சுரிஸாக வந்து நாங்கள் இங்கே தான் பாஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் எட் ஃபீல்ஸ் ஷார்ட்டர் தென் த டே. பட் இருந்தாலுமே எவ்வளோ செஞ்சுரிஸ் ஆனாலுமே அது ஒரு நாளை விட சின்னதாக தான் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அண்ட் இந்த ஹார்ஸோட ஹெட், அந்த இவங்க வந்த இது இருக்கு இல்லையா, கேரேஜ் வந்து ஹார்ஸ் கூட்டிகிட்டு போகிற கேரேஜ் தான், அது வந்து எட்டர்னிட்டி நோக்கி போயிட்டே இருக்குது, முடிவே இல்லாமல் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ டெத்துக்கு அப்புறமா வந்து யாருக்குமே என்ன நடக்குது, எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி எட்டர்னிட்டியாக நோக்கி இது போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த போம் பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத். ஸோ இவ்வளோ சிம்பிளான போம் தான், நீங்கள் ஈஸியாக ஞாபகம் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாமே. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க தீம்ஸ் பார்த்திங்கன்னா டெத், இம்மார்டாலிட்டி அண்ட் எட்டர்னிட்டி. ஸோ நம்ம டெத் வந்து இன்னெவிட்டபிள், அவங்க சொன்னாங்க இல்லையா, நான் வந்து ஸ்டாப் பண்ணலை, அவங்களே நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. இன்னெவிட்டபிள், யாராலையுமே வந்து டெத்தை வந்து தள்ளி போட முடியாது. அண்ட் அன்சர்டனிட்டிஸ் தட் சரௌண்ட் வாட் ஹேப்பன்ஸ் வென் பீப்புள் ஆக்சுவலி டை. ஸோ உண்மையாலுமே செத்ததுக்கப்புறமா என்ன நடக்கும்ன்றது தெரியாது, அதனால தான் எட்டர்னிட்டியாக அது சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த சைக்ளிக்கல் நேச்சர் ஆஃப் லைஃப் அண்ட் டெத். இது ஏன் ஒரு கேரேஜில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, ஒரு ஜேர்னி, பர்த் டு டெத்துமே வந்து ஒரு ஜேர்னி. அந்த ஜேர்னியில் போகிறப்ப தான் வந்து அவங்க சைல்ட்ஹுட் பார்க்குறாங்க, கிரெயின்ஸ் பார்க்குறாங்க, மெச்சூரான கிரெயின்ஸ் பார்க்குறாங்க, செட்டிங்ஸ் அண்ட் பார்க்குறாங்க. ஸோ இந்த ஜேர்னி வந்து பர்த்லேருந்து டெத் வரைக்குமே இருக்கிற ஒரு ஜேர்னி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் சர்க்குலர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் நத்திங்னஸ் டு லைஃப் அண்ட் லைஃப் டு நத்திங்னஸ். ஸோ லைஃப்லேருந்து நத்திங்னஸ் போகும், அதே மாதிரி நத்திங்னஸ்லேருந்து லைஃப் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சர்க்குலர் மோஷனில் தான் நம்மளோட லைஃப் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஈவன் மித்தாலஜி, இந்தியன் மித்தாலஜியில் எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட ஆத்மா மட்டும் இருக்கும், அது போயிட்டு போயிட்டு அடுத்த ஜென்மம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க சிம்பிள்ஸ், கேரேஜ் வந்து ஜேர்னி ஃப்ரம் லைஃப் டு டெத், ஒரு இது மாதிரி ஜேர்னி கூட்டிகிட்டு போகுது இதுலைங்க லைஃப்லேருந்து டெத் வரைக்கும். அடுத்து சில்ட்ரன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப், ஃபீல்ட்ஸ் வந்து அடல்ட்ஹுட் அண்ட் மெச்சூரிட்டி, சன் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் லைஃப், இதுதான் அது செட்டிங் சன், அதுதான் வந்து எண்ட் ஆஃப் த லைஃப்பை வந்து சிம்பலைஸ் பண்ணுது. ஸோ இந்த போம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த போம் பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.